that m minus n the whole square plus n plus m the whole square is equal to 2 into m square plus n square. First number m minus n the whole square plus m plus n the whole square எடுத்துக்கலாம். இது ஃபார்முலா என்ன பார்த்தோம்னா a minus b whole square ஃபார்முலால இருக்கா இது a minus b whole square ஃபார்முலால இருக்கு. இப்போ அதோட எக்ஸ்பான்ஷன் என்னது a square minus 2ab plus b square. Next m plus n என்ன ஃபார்முலால இருக்கு a plus b whole square ஃபார்முலால இருக்கு. This is a square plus 2ab plus b square. இப்போ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். m minus n நம்ம என்ன எழுதலாம் m square minus 2mn. ஏன்னா இங்க a இருக்க இடத்துல என்ன இருக்கு m இருக்கு, b இருக்க இடத்துல என்ன இருக்கு n இருக்கு, plus n square. அப்புறம் இங்க plus இருக்கு. இப்போ இதோட ஃபார்முலா அது என்னது m square plus 2mn plus n square. கிளியரா? இங்க a இருக்க இடத்துல என்ன இருக்கு m, b இருக்க இடத்துல n. So இங்க minus 2mn plus 2mn கேன்சல் ஆயிடுமா? கேன்சல் ஆயிடும்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டுமே 0 ஆயிடும். இப்போ நமக்கு என்ன இருக்கு m ஸ்கொயர், இங்க ஒரு m ஸ்கொயர் இருக்கு, அப்போ 2m ஸ்கொயர் பிளஸ் இங்க ஒரு n ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு n ஸ்கொயர் இருக்கு, அப்ப என்ன வரும் 2n ஸ்கொயர். So this can be written as 2 நம்ம காமனா வெளியில எடுத்தோம்னா m ஸ்கொயர் plus n ஸ்கொயர். கிளியரா? So this is our answer.